now I'm going to talk about the calculations of annual cash flow income. So first of all, we can find this answer. We have two machines, one old machines and another one is new machine. We have to calculate the answer. So first one is sales. So we have to calculate the sales. நம்ம வந்து இந்த சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மிஷினோட ரன்னிங் ஹார் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அது வந்து 2000. ஸோ அதே மாதிரி அதோட யூனிட்ஸும் வேணும். ஸோ 24. ஸோ நம்ம வந்து இது எப்படி பண்ணணும்னா 2000 × 24. அது கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து கீழே வந்துட்டு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் வந்துட்டு 1.25. ஸோ அந்த 1.25 ஸோ செல்லிங்கோட யூனிட் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால we have to take the selling price unit. ஸோ 1.25 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எடுத்து 2000 × 24 × 1.25. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ 60,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தென் நம்ம வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சேம் தான் 2000 × 24. நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு 0.50 இதுதான் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ இந்த மூணுமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 24,000. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வேஜஸ் கண்டுபிடிக்கிறோம். வேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம சேம் அதே 2000 கூட இந்த 3 எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து பவர் பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பவர் எடுத்து தான் நம்ம வேஜஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வி ஹாவ் டு டேக் 2000 × 3, டோட்டலே 6000. அண்ட் ஆஃப்டர் தட் பவரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பவரோட வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பவரோட வேல்யூ வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கொஸ்டினில் எதெல்லாம் ஆனமில் வருதோ we have to write that same answer in this question. ஸோ பவர் வந்து 2000 அண்ட் ஓல்ட் அண்ட் நியூ மிஷின் ரெண்டுக்குமே பவர் வந்து ஆனம்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரெண்டையுமே அப்படி எழுதிடுறோம். அண்ட் தென் we have to take கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஆனம்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் அப்படி எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் அதர் சார்ஜஸ் பெர் ஆனம், இதுவும் நம்மளுக்கு வந்து ஆனம்குள்ளதே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து 8000 நம்ம இங்கே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸ் தான் நம்ம வந்து இதுலேயும் ஆனம் கொடுத்துருக்கனால நம்ம இதில் எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிப்ரிஷியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து we have to take this 40,000 இனிஷியல் அமௌண்ட்டையும் நம்ம வந்துட்டு இயர்ஸையும் கால்குலேட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 4000. இதுதான் நம்ம டிப்ரிசியேஷனோட அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே டோட்டலாக நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு வர்ற காஸ்ட்டு தான் வந்துட்டு என்ன டோட்டல் காஸ்ட்டு. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா 60,000 - 50,000 இந்த இதில் உள்ள அமௌண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணி கொடுக்குறதா இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுக்கு பிஃபோரில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு A - B. ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, டேக்ஸ் வந்து 50% கொடுத்துருக்காங்க. ஸோ 50% கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இனிஷியல் அமௌண்ட்டை வந்து நம்ம 50,000 இது பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 5,000. அண்ட் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கிடைச்ச அமௌண்ட்டையும் இந்த 5,000 மைனஸ் பண்ணி கிடைக்கிறதா நம்மளுக்கு வந்து இந்த 5,000. திஸ் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அண்ட் தென் டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை அப்படி போட்டுக்கலாம். தென் ஆனுவல் கேஷ் ஃப்ளோ, இது இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட் ஆஃப்டர் இதையும் நமக்கு டிப்ரிஷியேஷனும் ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு வந்து 9,000. நெக்ஸ்ட் வந்துட்டு calculations of payback period. நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறதே calculation of payback period. ஸோ payback period அப்படின்னா என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலா உண்டு. ஸோ we have to write payback period is equal to initial investment divided by annual cash flow. So this is the formula, this is important. And then ஓல்டு மிஷினோட பேபேக் பீரியட் வந்துட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டையும் தென் வந்து ஆனுவல் கேஷ் ஃப்ளோட அமௌண்ட்டையும் நம்ம போட்டு நம்ம அந்த ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கிறது வந்து 4.44 இயர்ஸ். இது ஆன்சர். அண்ட் த நியூ மிஷின் வந்து அதுக்கும் சேம் தான். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆனுவல் கேஷ் ஃப்ளோவையும் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.21 இயர்ஸு. அண்ட் தென் நியூ மிஷின் இஸ் ப்ரிஃபரபிள் பிகாஸ் இட் இஸ் பேபேக் பீரியட் is lesser compared to that old machines. That's all. I'm going to take about the average annual income. Now I'm going to see the sum. In this sum, that's an important formula. That is,
plus original investment minus scrap plus capital, working capital scrap value and divided by 2. Okay, let's see number x. In x value, the original value is 10 lakh. Then minus scrap value. Scrap value is divided 10 lakh அப்புறம் இங்கே 1 lakh வந்துடும். அப்புறம் டிவைடட் பை 2 ப்ளஸ் 50,000. அப்புறம் வந்து ஸ்க்ராப் வேல்யூ அங்கேருந்து எடுத்தது வந்து ஸ்க்ராப் வேல்யூ போட்டுருவோம். இதையும் 10 லேக்கையும் 1 லேக்கையும் மைனஸ் பண்ணால் அப்போ 4,50,000 வரும். 50,000 வரும் ப்ளஸ் 60 lakhs வரும். இதையும் ஆட் பண்ணால் 6 lakhs வரும். இதையும் திருப்பி இதையும் ஆட் பண்ணால் 10,50,000 வரும். அது வந்து எக்ஸோட ப்ராஜெக்ட். ஒய்யோடது வந்து எப்படின்னா 15 lakhs மைனஸ் 1 lakh ப்ளஸ் 50 lakhs ப்ளஸ் 150 divided by 2 minus 1,50,000 and 1,50,000 மைனஸ் பண்ணால் 6,57,000 ப்ளஸ் 6,50,000 வரும். இது ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 30,000 30 lakh to 25,000 வரும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் த ஆவரேஜ் ஆனுவல் இன்கம். அதுக்குள்ள என்ன பர்டிகுலர்ஸ் எக்ஸ்பைன் போட்டு டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்டுங்கன்னா அந்த டோட்டல் ப்ராஃபிட் எப்படி வரும்னா இந்த 8 lakh எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 32 lakhs வரும். இந்த சைடு எப்படி வரும்னா இந்த 15 lakhs இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 56 lakhs வரணும். மைனஸ் டோட்டல் டிப்ரிசியேஷன். இந்த டிப்ரிசியேஷன் எப்படி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த இதையும் ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்க்ராப் வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இதுலேயும் ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட்லையும் ஸ்க்ராப் வேல்யூ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதையும் வந்து மைனஸ் பண்ணினா 23 lakhs வரும். இதில் வந்து 42,15,000 வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த டேக்ஸ் ரேட்டுன்னு போட்டு 15% அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது 15% வச்சு இது பண்ணோன்னா 11,50,000 வரும். 22,55,000 வருது. இதையும் மைனஸ் பண்ணால் 11,50,000. இது சைடு 22,55,000 வருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது என்னென்னா ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து 11,50,000 அது எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்துச்சு. 4 years இந்த எக்ஸில் வந்து 4 years வருது. அது வந்து இந்த யூசேஜ் இயர்ஸ் வந்து இங்கேருந்து வந்துச்சு. இதையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 2,87,50,000 வந்துச்சு. அப்புறம் ப்ராஜெக்ட் ஒய்க்கு வந்துன்னா 25 lakhs 25,000 வந்துச்சு. அப்புறம் மைனஸ் 6 years இந்த இயர்ஸோடது டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்துச்சு. ஆன்சர் வந்து 3,53,000 1,56,000 வந்துச்சு. அடுத்தது என்னென்னா கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணியிருக்கு. ஆவரேஜ் ஏஆர்ஆர் அதனால் ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் டிவைடட் பை மல்டிபிள் 100 டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு என்னென்னா ப்ராஜெக்ட் ஒய் 2,57,000 50,000 அது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த முன்னாடி கண்டுபிடிச்சோன்னா இந்த அமௌண்ட்லேருந்து வந்துருக்கு. டிவைடட் பை இந்த 10,50,000 அந்த இது எங்கேருந்து வந்துச்சுன்னா முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து வந்துச்சு. இது அவன் இன்ட்டு 100. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அது 27.35% வருது. அப்புறம் ப்ராஜெக்ட் ஒய் அதில் எப்படின்னா அது ஆன்சர் இங்கே வந்து 3,50,000 1,67,000 டிவைடட் பை இந்த ஆன்சர் இந்த முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 100 இன்ட்டு 100. இதுலேயும் பாயிண்ட் வந்து நம்பரில் தான் வரும் 22.73%.